ஒருநாள் நாரதர் தங்கம் மாம்பழத்தை எடுத்துக்கொண்டு கைலாயத்துக்கு சிவன் மற்றும் பார்வதியிடம் சென்றார். அந்த மாம்பழம் மிகவும் அதிசயமானது. அதைச் சாப்பிடுபவருக்கு பரிபூரண ஞானமும் சாந்தியும் கிடைக்கும் என நம்பப்பட்டது. நாரதர் அந்த மாம்பழத்தை சிவன் மற்றும் பார்வதிக்கு கொடுத்தார். ஆனால் ஒரு நிபந்தனையைச் சேர்த்தார். மாம்பழத்தை வெட்டிக் கொடுக்க முடியாது. அது ஒருவருக்கே வழங்கப்பட வேண்டும். சிவன் மற்றும் பார்வதி தங்கள் மகன் முருகனுக்கும் விநாயகருக்கும் இந்த போட்டியை ஏற்படுத்த முடிவெடுத்தனர். யார் உலகை முதலில் சுற்றி வருவாரோ அவருக்கு மாம்பழம் கிடைக்கும் என்று. முருகன் தனது மயிலில் ஏறி விரைவாக உலகம் முழுவதையும் சுற்றுவதற்குச் சென்றார். அவரது பயணத்தில் அவர் பல புனிதத் தலங்களையும் மலைகளையும் கடல்களையும் சந்தித்தார். இது அவரது வீரத்தையும் உறுதியையும் காட்டுகிறது. விநாயகர் மறுபுறம் வேறொரு வழியை தேர்ந்தெடுத்தார். அவர் கைலாயத்தை விட்டு செல்லவில்லை. சிவன் மற்றும் பார்வதியைச் சுற்றி அவர் 3 முறை சுற்றினார் மற்றும் கூறினார், என் தந்தை தாயார்தான் எனது பிரபஞ்சம். விநாயகர் மாம்பழத்தை வென்றதை அறிந்து பெரும் ஏமாற்றம் அடைந்தார். அவர் தன்னுடைய குடும்பத்திலிருந்து விலகி கைலாயத்தை விட்டு புறப்பட்டார். முருகன் பழனிமலையை அடைந்தார் மற்றும் தனிமையில் தியானம் மேற்கொண்டார். முருகனின் தியாகத்தையும் துயரத்தையும் கண்டு சிவன் மற்றும் பார்வதி அவரை ஆறுதல் கூற பின்தொடர்ந்தனர். தெய்வீக பெற்றோர் அவரிடம் போட்டியின் உண்மையான பொருளையும் ஞானத்தின் மகத்துவத்தையும் விளக்கினர். இறுதியில் முருகன் அவர்களை மன்னித்து சமாதானமானார்.